Hi, Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Rahmanisha Cooking Channel. This video sponsored by Buy Mode Shopping app. Buy Mode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நீங்களும் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம உடலுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரை கூட்டு எப்படி சேர்த்துன்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வெந்தயக்கீரையோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரையில் ஏ வைட்டமின் சக்தியும் சுண்ணாம்பு சத்தும் இருப்பதால் இதை சாப்பிடும்போது மாரடைப்பு, கண் பார்வை குறைபாடு, வாதம், சொறி, சிரங்கு, இரத்த சோகை ஆகியவை குணமடையும். வெந்தயக்கீரை புதிய பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் உற்பத்தியை அதிகரிக்கிறது. பிரசவ வலி மற்றும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வலிகளை குறைக்கிறது. மேலும் வயிற்றில் ஏற்படும் குடல் அலர்ஜி, குடல் அல்சர் போன்றவற்றை தடுப்பதோடு இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது. வெந்தயக்கீரை உடலில் கொழுப்பு அளவை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன. வெந்தயக்கீரையின் நார்ச்சத்து செரிமான மண்டலத்தில் கொழுப்பு உறிஞ்சுவதை குறைக்க உதவுகிறது. இதனால் இரத்த ஓட்டத்தில் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கப்படும். எனவே இதய நோய் அபாயமும் இருக்காது. இவ்வளவு நன்மைகள் நிறைந்த வெந்தயக்கீரையை நம்ம அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்வது நம் உடலுக்கு நன்மையை தரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரை 2 கட்டு, மீடியம் சைஸ் வெங்காயம் 3, மீடியம் சைஸ் தக்காளி 3, உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு வெந்தயக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம இலையை மட்டும்தான் போடணும். நம்ம அந்த காம்பெல்லாம் போட்டாக்கா அது வேகாது. அதனால் இலையை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் ஏன் உருளைக்கிழங்கு போட்டு செய்ய போகிறேன்னாக்கா, வெந்தயக்கீரையில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அதனால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. இதே கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சாக்கா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கசப்பு தன்மை அந்தளவுக்கு தெரியாது. அதனால தான் நான் உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு போடாமல் கூட செஞ்சு பாருங்கள். இப்போ நான் உருளைக்கிழங்கு தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் வெங்காயம் போட்டுக்கலாம். பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு தேவையான தண்ணீர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இடையில நல்லா கிண்டி விட்டுக்கலாம், ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியும் சுண்டிருச்சு. உருளைக்கிழங்கு கீரைலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சப்பாத்தி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது சப்பாத்தி சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சப்பாத்தி, சுட சுட வெந்தயக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.